வணக்கம் நண்பர்களே, இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். யாரோ ஒருத்தர் உங்கள அசிங்கப்படுத்திட்டாங்களா? நீங்க ரொம்ப நேசிச்சவங்க உங்கள மதிக்காம பேசி காயப்படுத்திட்டாங்களா? அந்த வலி, அது உங்கள தூங்க விடாம பண்ணுதா? அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்க காதுல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா? அவங்க முன்னாடி நாம எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், இல்ல அவங்கள கதற விடணும்னு உங்க ரத்தம் கொதிக்குதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அழமாட்டீங்க. உங்கள அழ வச்சவங்க அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கதற போறாங்க. பழி வாங்குறதுனா என்ன தெரியுமா? அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டுறதோ இல்ல அடிதடியில இறங்குறதோ கிடையாது. அது ரொம்ப சாதாரண விஷயம். உண்மையான பழி வாங்குதல், அதாவது ரிவெஞ்ச் என்பது ராஜதந்திரம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சாதாரண மனிதனை சக்கரவர்த்தியா மாத்தின மாபெரும் தந்திரவாதி சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் எதிரிய நீ அழிக்கணும்னா முதல்ல ஒன்ன நீ செதுக்கிக்கணும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. உங்கள காயப்படுத்தியவர்களின் அகங்காரத்தை சுக்குநூறாக உடைக்கப் போகும் ஆயுதங்கள். நம்ம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலோட நோக்கமே ஒண்ணுதான். வாழ்க்கையில அடிபட்டு அவமானப்பட்டு நிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சாணக்கியர் போன்ற அறிஞர்களின் பாடங்களை வச்சு ஒரு தெளிவை கொடுக்கறது தான். இந்த 45 நிமிட வீடியோவுல ஒவ்வொரு ரகசியத்தையும் நான் விளக்க போறேன். இதுல 5வது ரகசியமும் 10வது ரகசியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களை அசிங்கப்படுத்தினவங்க உங்க காலடியில் வந்து நிப்பாங்க. அவங்கள கதற விட நீங்க ரெடியா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்கள காயப்படுத்தின அந்த நபருக்கு உங்க வெற்றியின் மூலமா ஒரு பதிலடி கொடுக்க நீங்க தயாரா இருந்தா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு பாடம், அதை சரியா கத்துக்குவோம். வாங்க, சாணக்கியரி முந்த 10 ரகசியங்களுக்குள்ள போலாம். சாணக்கியரின் முதல் ரகசியம் மிக மிக ஆபத்தான ஒரு ஆயுதம். அதுதான் எதிர்வினை ஆற்றாத மௌனம். நண்பர்களே, ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்துறார் அல்லது காயப்படுத்துறார்னா அவரோட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கோபப்பட வைக்கணும், உங்களை அழ வைக்கணும், நீங்க அவர்கிட்ட மல்லு கட்டணும். சுருக்கமா சொல்லப்போனா உங்களை அவரோட லெவலுக்கு கீழே இறக்கணும். நீங்க எப்போ கத்தி பதில் பேசுறீங்களோ அப்போவே அவர் ஜெயிச்சிடுறார். ஏன்னா உங்க மனநிலையை தீர்மானிக்கிற உரிமையை நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை திட்டுறார், ஆனா நீங்க அவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகை மட்டும் பண்றீங்க, அல்லது அவர் அங்கே இல்லாதது போல உங்க வேலையை பார்க்கறீங்க. இப்போ என்ன நடக்கும்? அவர் வீசின அம்பு அவர் மேலேயே வந்து பாயும். என்னடா இவன் அழல, என்னடா இவன் கோபப்படல, இவனை என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு அந்த நபர் மனசுக்குள்ளேயே கதற ஆரம்பிப்பார். ஒரு இருட்டு அறைக்குள்ள தனியா நின்னு கத்துற ஒரு பைத்தியக்கார நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். சாணக்கியர் சொல்றார், பதிலடி கொடுப்பதை விட பதிலே கொடுக்காமல் இருப்பது உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய மரணாடி. உங்க மௌனம் அவரோட ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னும். இதை எப்படி செய்யணும்? 1. அவர் பேசும்போது அவர் கண்களை நேராக பாருங்கள், ஆனால் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாதீர்கள். 2. அவர் பேசி முடித்ததும் ஓ சரி அல்லது வேறேதாவது இருக்கா அப்படின்னு ஒற்றை வார்த்தையில முடிச்சிட்டு அங்கிருந்து நகருங்க. இந்த 10 வினாடி அமைதி அவரை 10 வருஷம் காயப்படுத்தும். ஏன்னா நீங்க அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய அவமானம். உங்களை சீண்டி பார்த்த அவங்க கையில மிஞ்ச போறது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். மௌனமா இருக்கிறது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய பலம். உங்களை காயப்படுத்தினவங்களை கதற விட நீங்க கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். இதைவிட பவர்ஃபுல்லான 2வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களோட காயங்களை நீங்க எப்படி பயன்படுத்தணும். அதை அடுத்த ரகசியத்துல பார்ப்போம். இந்த முதல் ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் போடுங்க. அடுத்த ரகசியத்துக்கு தயாரா? நண்பர்களே, சாணக்கியரின் 2வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையே மாற்றப் போகும் ஒரு மாஸ்டர் கிளாஸ். அதுதான் காயங்களை மறைக்கும் கலை. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. யாராவது நம்மள காயப்படுத்திட்டா உடனே அந்த சோகத்தை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, 4 பேர்கிட்ட சொல்லி அழுறது, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறது. ஆனா சாணக்கியர் சொல்றார், உன் காயத்தை நீ உலகத்துக்கு காட்டினா உலகம் உனக்கு மருந்து போடாது, அந்த காயத்துல உப்பு அள்ளிதான் கொட்டும். நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களை இன்னும் அதிகமா மிதிக்க தான் இந்த உலகம் துடிக்கும். உங்களை காயப்படுத்தின அந்த நபரோட கணக்கு என்ன தெரியுமா? நான் சொன்ன வார்த்தையில அவன் உடைஞ்சு போயிருப்பான்,
இந்நேரம் அழுதுகிட்டு இருப்பான்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பார். ஆனா நீங்க உங்க வலிய காட்டாம, வழக்கத்தை விட ரொம்ப இயல்பா ஒரு புன்னகையோடு உங்க வேலைய பாத்தீங்கன்னா, அங்கதான் அவரோட தோல்வி ஆரம்பமாகுது. அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். நாம அவ்வளவு சொல்லியும் இவன் ஏன் கலங்கல? இவன் மனசு கல்லா, இல்ல இவன் நம்மள விட பலசாலியான்னு அவர் குழம்பி போவார். எதிரியை குழப்பத்துல ஆழ்த்துறது தான் யுத்தத்தோட முதல் வெற்றி. உங்க காயம் ஒரு ரகசியமா இருக்கட்டும். அந்த வலி உங்களுக்குள்ள நெருப்பா எரியட்டும். ஆனா வெளியில அது வெளிச்சமா மட்டும்தான் தெரியணும். இதை எப்படி செய்யணும்? நம்பர் 1, சமூக வலைதளங்கள்ல சோகமான வரிகளையோ குத்தி காட்டும் ஸ்டேட்டஸ்களையோ வைக்காதீங்க. அது நீங்க அடிபட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு காட்டுற பச்சை கொடி. நம்பர் 2, உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி போகும்போது உங்க முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும், நடை கம்பீரமா இருக்கட்டும். நம்பர் 3, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு யாராவது கேட்டா, எனக்கு ஏன் கஷ்டம், நான் நல்லா இருக்கேன்னு ஒரு ஒற்றை சிரிப்போடு முடிச்சுக்கோங்க. உங்க ரத்தம் வெளியே தெரியாத வரைக்கும் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. காயத்தை மறைக்கிறது உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அந்த காயத்தையே எரிபொருளா மாத்தி ஒரு இடத்துக்கு நீங்க போகப் போறீங்க. அதுதான் 3வது ரகசியம். உங்களை காயப்படுத்தினவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து மிரளப் போற அந்த அசுர வேக வளர்ச்சி, சக்சஸ் ஸ்மோக் ஸ்கிரீன் பத்தி தான் அடுத்த ரகசியத்துல பார்க்க போறோம். நீங்க ஒரு காயப்பட்ட சிங்கமா? அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரகசியத்துக்குள்ள போலாமா? ரகசியம் 3, அசுரவேக வளர்ச்சி, சக்சஸ் as a வெப்பன். வணக்கம் நண்பர்களே, இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். யாராவது உங்களை உனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்திருக்காங்களா? நீ உருப்படவே மாட்டேன்னு சாப விட்டுருக்காங்களா? அவங்க கன்னத்துல நீங்க அரைஞ்சா உங்களுக்கு ஒரு நிமிஷம்தான் திருப்தி கிடைக்கும். ஆனா அவங்க கனவுல கூட எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா அவங்க உயிருள்ள வரைக்கும் அந்த தோல்வி அவங்கள சுட்டுக்கிட்டே இருக்கும். சாணக்கியர் சொல்றார், உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான தண்டனை உன்னுடைய வளர்ச்சிதான். அந்த வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமையிலேயே விந்து சாகணும். உங்களை ஒருத்தர் காயப்படுத்திட்டாரா? உடனே உட்கார்ந்து அழாதீங்க. அந்த வலியையும் அந்த அவமானத்தையும் ஒரு பெட்ரோலா மாத்தி உங்க லட்சியத்துக்குள்ள ஊத்துங்க. அசுர வேகத்துல ஓடுங்க. நேத்து வரைக்கும் உங்களை கேலி செஞ்சவன் இன்னைக்கு டிவிலையும் நியூஸ்லயும் உங்க பேட்டிய பார்க்கணும். இவனை போய் அசிங்கப்படுத்தணும்னு அவன் பயப்படணும். அவமானப்பட்ட இடத்துல தான் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்ட வேண்டாம். உங்களை காயப்படுத்தின அந்த ஒருத்தருக்கு காட்டினா போதும். அவர் உங்களை அண்ணாந்து பார்க்கும்போது அவரோட கழுத்து வலிக்கும் பாருங்க. அதுதான் உண்மையான வெற்றி. இதை எப்படி செயல்படுத்தணும்? முதலா, உங்க திட்டங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு கத்தாதீங்க. உழைக்கும்போது சத்தமே வராம உழைங்க. ஆனா உங்க வெற்றியோட சத்தம் ஊரையே கூட்டணும். ஒரு கட்டத்துல உங்களை காயப்படுத்தினவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு நிக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க போறதுதான் சாணக்கிய தந்திரம். அவங்க வீசின கல்ல வச்சே உங்க கோட்டைய கட்டுங்க. அசுரவேக வளர்ச்சி உங்கள மேல கொண்டு போகும். ஆனா மேல போனதுக்கப்புறம் கீழே இருக்கிற எதிரியை எப்படி கையாளணும், அவங்களோட அடுத்த அடியை எப்படி முறியடிக்கணும்? அடுத்த ரகசியம் ரொம்ப சுவாரஸ்யமானது. எதிரியின் பலவீனத்தை அறிதல். ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அத பத்தி பேசலாமா? இந்த வீடியோ உங்க ரத்தத்தை சூடாக்கினா ஒரு ஃபயர் இமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரகசியத்துக்குள்ள போலாம். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 4வது ரகசியம் கொஞ்சம் ரூடானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுதான் எதற்கும் கலங்காத மனநிலை, அதாவது அலட்சியம். உலகத்துல ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அவங்கள அடிக்கிறதில்ல, அவங்க மேல கோபப்படுறதும் இல்ல. அவங்க இந்த உலகத்திலேயே இல்லாதது போல நீங்க அவங்கள அலட்சியப்படுத்துறது தான். ஒரு மனுஷனுக்கு தன் எதிரி தன்னை திட்டினா கூட வருத்தம் இருக்காது. ஆனா தன்னை ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு தெரிஞ்சா அவனோட ஈகோ சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். உங்களை காயப்படுத்தினவங்க ஏன் தெரியுமா அதை பண்றாங்க? உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காகத்தான். உங்க நிம்மதியை கெடுத்து உங்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்க கத்தும்போது நீங்க ஒரு பாட்டை கேட்டுறீங்க. அவங்க உங்களை பத்தி தப்பா பேசும்போது நீங்க உங்க வேலையில சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன நடக்கும்? அவங்க ஒரு சின்ன கொசு மாதிரி அவங்களுக்கே தெரிய ஆரம்பிப்பாங்க. சாணக்கியர் சொல்றார், உன் எதிரியை நீ மதிக்காத போது அவன் உனக்கு அடிமையாகிறான். அவங்க பேசுற வார்த்தைகள் காத்துல போற தூசியை விட கம்மியானதுன்னு நீங்க நினைச்சிட்டா அந்த வலி உங்களை தொடவே முடியாது. இதை எப்படி பிராக்டிக்கலா செய்யணும்? 1, அவங்க உங்க முன்னாடி வரும்போது முகத்தை திருப்பிக்காதீங்க. அவங்க அங்க இல்லாதது போல நேரா பார்த்து நடந்து போங்க.
அதுதான் அவங்களுக்கு பெரிய அவமானம். 2 அவங்க அனுப்புற மெசேஜுக்கு கோவப்பட்டு ரிப்ளை பண்ணாதீங்க. சீன் பண்ணிட்டு விட்டுடுங்க. இல்லனா அன்ரெட்லயே இருக்கட்டும். 3 அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட பேசாதீங்க. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, யார பத்தி? ஓ அவரா, அவர் இருக்காரா இன்னும்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி அவங்கள நிலைகுலைய வைக்கும். உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு 1% இடம் கூட இல்லைங்கிறது தான் அவங்கள கதறவிடும். அலட்சியம் அவங்கள பலவீனமாக்கும். ஆனா ஒரு ராஜதந்திரியா அவங்களோட அடுத்த மூவ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்த ரகசியம் ரொம்ப தந்திரமானது. எதிரியின் பலவீனத்தை அறிதல். ஒருத்தரோட பலத்தை விட அவரோட பலவீனத்தை நீங்க கையில எடுத்தா யுத்தம் இல்லாமலேயே ஜெயிக்கலாம். அத பத்தி அடுத்த பார்ட்ல பாப்போம். உங்க வாழ்க்கையில யாரையாவது பிளாக் பண்ணாமலேயே இக்னோர் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ரகசியத்துக்கு போலாமா? ரகசியம் 5. எதிரியின் பலவீனத்தை அறிதல். அண்டர்ஸ்டாண்ட் த வீக் பாயிண்ட். ஒரு பெரிய கோட்டையை இடிக்க பீரங்கி குண்டுகள் தேவையில்ல. அந்த கோட்டை சுவத்துல இருக்கிற ஒரு சின்ன விரிசல் போதும். அதே போலதான் உங்களை காயப்படுத்தின அந்த நபரை நீங்க வீழ்த்தணும்னா நீங்க பலசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவரோட பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சாணக்கியர் சொல்றார், புயலுக்கு கூட சாயாத மரம் வேர்ல இருக்கிற ஒரு சின்ன புழுவால சாஞ்சிடும். உங்களை எதிர்த்து நிக்கிற அந்த நபர் வெளியில வேணா ரொம்ப பில்டப் கொடுத்துக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த 5வது ரகசியம். எதிரிய ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. அவங்க எப்ப கோபப்படுறாங்க, அவங்க எப்ப பயப்படுறாங்க, எதை பத்தி பேசும்போது அவங்க முகம் மாறுது. சிலருக்கு அவங்க ஈகோ பலவீனமா இருக்கும், சிலருக்கு அவங்க பண்ணின தப்பு பயமா இருக்கும், இன்னும் சிலருக்கு அவங்க சமூக அந்தஸ்து பலவீனமா இருக்கும். உங்களை காயப்படுத்தின அந்த ஆள் மத்தவங்க தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுறாளா, இல்ல யாராவது தன்னை விட மேல போயிட்டா பொறாமையில துடிக்கிறாளா? இத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா அவரோட ரிமோட் கண்ட்ரோல் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சு. அவர் உங்களை காயப்படுத்த நினைக்கும்போது அவரோட பலவீனத்தை சத்தமில்லாம ஒரு தட்டு தட்டுங்க. அவர் அப்படியே ஆஃப் ஆகிடுவார். இதை எப்படி செய்யணும்? 1 அவரோட கோபத்துக்கு எதிர்வினை செய்யாம அவரை ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி கவனிங்க. 2 அவர் மத்தவங்க கிட்ட எதை பத்தி பெருமையா பேசுறாரோ அதுதான் அவரோட பலவீனம். ஏன்னா எதை இழக்க பயப்படுறாரோ அதத்தான் அவர் பெருமையா பேசுவார். 3 அந்த பலவீனத்தை நீங்க ஒருபோதும் வெளியில சொல்லாதீங்க. அத ஒரு ஆயுதமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்க தாக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னோட பலவீனம் எனக்கு தெரியும்னு உங்க கண்ணுல ஒரு சின்ன மின்னல் தெரிஞ்சாலே போதும், அவர் கதற ஆரம்பிச்சிடுவார். எதிரியோட பலவீனம் தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்க மேல இருக்கிற மரியாதையை எப்படி அதிகப்படுத்துறது? உங்களை பார்த்தாலே அவங்க கண்ணு கூசுற அளவுக்கு உங்களை எப்படி மாத்திக்கிறது? அடுத்த ரகசியம் ரொம்ப கிளாஸ் ஆனது. தோற்றத்தில் கம்பீரம், த விஷுவல் இம்பாக்ட். நீங்க உடைஞ்சு போயிருப்பீங்கன்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா மாதிரி நீங்க எப்படி நிக்கணும்? உங்க எதிரியோட பலவீனம் என்னன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? எஸ்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ரகசியத்துக்கு போலாமா? தலைப்பு ரகசியம் 6. தோற்றத்தில் கம்பீரம், த விஷுவல் இம்பாக்ட். நண்பர்களே, ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டா அந்த வலியில சரியா சாப்பிடாம தூங்காம தலைமுடி கூட சீவாம ஒரு பிச்சைக்கார மாதிரி அவங்க முன்னாடி போய் நிப்பீங்களா? அப்படி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை காயப்படுத்தினவனுக்கு வர்ற அந்த கர்வம் இருக்கு பாருங்க, அதுதான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் தோற்றம் உன் அதிகாரத்தின் கண்ணாடி. நீங்க எப்படி வெளியில தெரியுறீங்கிறது தான் உங்களை மத்தவங்க எப்படி நடத்தணும்னு தீர்மானிக்குது. உங்களை காயப்படுத்தினவ முன்னாடி நீங்க பிச்சைக்காரனா நிக்க போறீங்களா, இல்ல சக்கரவர்த்தியா நிக்க போறீங்களா? உங்களை அழ வச்சவன் உங்களை பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகணும். இவன் அழுதுட்டு இருப்பான், பார்த்தா இவ்ளோ பிரகாசமா இருக்கானே, இவ்ளோ ராயலா இருக்கானே, நான் அவன் உள்ளுக்குள்ள பொறாமையில துடிக்கணும். நீங்க போடுற ட்ரெஸ்ஸு, நீங்க நடக்கிற நட, உங்க முகத்துல இருக்கிற அந்த தெளிவு, இது ஒவ்வொன்றும் உங்களை காயப்படுத்தினவனுக்கு நீங்க கொடுக்கிற மரண அடி. ஒரு ராஜகுமாரன் மாதிரி, ஒரு ராஜகுமாரி மாதிரி நீங்க வலம் வரும்போது உங்களை சீண்டி பார்த்தவங்களுக்கு தோணும், நாம இவ்ளோ சின்ன ஆளா, இவரை போய் காயப்படுத்த நினைச்சோமே. அவங்க தரம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இதை எப்படி செயல்படுத்தணும்? முதல்ல அந்த சோகமான முகத்தை மாத்துங்க. தலைமுடியை ஒழுங்குபடுத்துங்க. சுத்தமான நேர்த்தியான உடைகளை அணியுங்க. ஆடம்பரம் தேவையில்லை, ஆனா ஒரு பாலிஷ்டு லுக் இருக்கணும். பாடி லாங்குவேஜ், குனிஞ்சு நடக்காதீங்க. தோள்களை நிமிர்த்தி நேரா பார்த்து நடங்க. உங்க நட நான் எதற்கும் கலங்காதவன்னு சொல்லணும். அந்த புன்னகை தான் மிக முக்கியம்.
உங்களை காயப்படுத்தினவரை பார்க்கும்போது ஒரு சின்ன கிண்டலான புன்னகையை மட்டும் வீசுங்க. அது நீ ஒரு துசின்னு எனக்கு தெரியும்னு சொல்லாம சொல்லும். நீங்க அழகா இருக்கும்போது உங்க எதிரி அசிங்கமா தெரிவார். தோற்றம் உங்களை ஒரு ஹீரோவா காட்டும். ஆனா வெறும் தோற்றம் மட்டும் போதுமா? உங்களுக்கு பின்னாடி ஒரு படையே இருந்தா எப்படி இருக்கும்? அடுத்த ரகசியம் ஒரு ராஜதந்திரத்தின் உச்சம். புதிய நட்பு வட்டத்தை உருவாக்குதல். பில்டிங் யோர் எம்பயர். ஒரு தனி மனிதனை விட ஒரு கூட்டத்தை யாராலும் எதிர்க்க முடியாது. அதை பத்தி அடுத்த பாட்டுல பார்ப்போம். இன்னைக்கு உங்க க்ரூமிங்ல நீங்க செய்ய போற ஒரு மாற்றம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ரகசியத்துக்கு போலாமா? ரகசியம் 7. புதிய நட்பு வட்டத்தை உருவாக்குதல். வணக்கம் நண்பர்களே. யாராவது உங்களை காயப்படுத்திட்டா உடனே ஒரு அறைக்குள்ள போய் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்காதீங்க. அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நீங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களை எதிர்த்தவனுக்கு தைரியம் அதிகமாகும். சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு பலமான மனிதனை வீழ்த்த அவனுடைய பலவீனமான எதிரிகள் ஒன்றாக சேர்வார்கள். நீ ஒரு கூட்டமாக மாறும்போது உன் எதிரி தனிமைப்படுத்தப்படுவான். உங்களை காயப்படுத்தின அந்த ஒரு நபர் உங்களை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறத பார்த்து பயப்படணும். அதுதான் ரியல் கேம். உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை யாருமில்லாத அனாதைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த நேரத்துல உங்களை விட அறிவான, உங்களை விட செல்வாக்கான மனிதர்களோட நட்பை வளர்த்துக்கணும். நீங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க நட்பு வட்டம் யாருன்னு தெரிஞ்சாலே எதிரி நடுங்குவான். இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளுங்களோட நெருக்கமா இருக்கான்கிற கேள்வி அவன் தூக்கத்தை கெடுக்கும். சாணக்கியரின் தந்திரப்படி நட்புங்கிறது வெறும் அரட்டை அடிக்கிறதுக்கில்ல. அது உங்களை சுற்றி நீங்க எழுப்புற ஒரு பாதுகாப்பு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள நுழைய உங்க எதிரிக்கு தகுதி இல்லாம பண்ணுங்க. இதை எப்படி செயல்படுத்தணும்? 1. நெட்வொர்க் வித் வின்னர்ஸ். உங்களை விட ஒரு படி மேலே இருக்கிறவங்க கூட பழகுங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. 2. பி அ வேல்யூ ப்ரொவைடர். நீங்க ஒருத்தருக்கு உதவியா இருக்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு கவசமா மாறுவாங்க. 3. த பப்ளிக் பிரசன்ஸ். உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி உங்க புது நண்பர்களோட சிரிச்சு பேசிட்டு போங்க. அந்த ஒரு காட்சி உன்னை விட நல்ல மனிதர்கள் என் வாழ்க்கையில இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கும். நட்புங்கிறது ஒரு ஆயுதம். அதை சரியா பயன்படுத்துங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டீங்க. இப்போ நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. ஆனா உங்களை காயப்படுத்தினவங்கள பழி வாங்காம விட்டுடலாமா? வேணான்னு சாணக்கியர் சொல்றார். ஆனா அவங்கள சும்மாவும் விடக்கூடாது. அடுத்த ரகசியம் ஒரு மென்மையான கொலை. ஸ்வீட் பாய்சன். மன்னித்து விடுங்கள், ஆனால் மறக்காதீர்கள். forgive but never forget. இதோட பின்னால இருக்கிற ஆபத்தான ராஜதந்திரம் என்ன? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அவங்க பேரை கமெண்ட்ல தட்டுங்க. அடுத்த ரகசியத்துக்குள்ள போலாமா? ரகசியம் 8. மன்னித்து விடுங்கள், ஆனால் மறக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். சாணக்கியரின் இந்த 8வது ரகசியம் பலருக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கலாம். காயப்படுத்தினவங்களை எப்படி சார் மன்னிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். சாணக்கியர் சொல்றார், கோபத்தை சுமந்துகிட்டு அலைவது எரியிற நெருப்ப உங்க கையிலேயே பிடிச்சிருக்க மாதிரி. அது எதிரிய சுடுதோ இல்லையோ, முதல்ல உங்களைத்தான் சுடும். மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக, உங்க மன அமைதிக்காக. ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மன்னிக்கலாம், ஆனா அவங்க செஞ்சதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. சாணக்கியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். ஒரு விஷப்பாம்பு தன் விஷத்தை இழந்திருக்கலாம், ஆனா அது சீறுவதை நிறுத்தக்கூடாது. மன்னிக்கிறதுனா அவங்க செஞ்ச தப்ப நீங்க ஏத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க கூட கட்டிப்பிடிச்சு பழகிறது கிடையாது. அவங்கள உங்க மனசுல இருந்து பிளாக் பண்றது தான் உண்மையான மன்னிப்பு. ஆனா அவங்க பண்ணின துரோகத்தை ஏன் மறக்கக்கூடாது தெரியுமா? ஏன்னா மறதி உங்களை மீண்டும் ஒரு முறை பலியாடாக்கிடும். அவங்க முன்னாடி சிரிச்சு பேசுங்க, ஆனா அவங்க கிட்ட உங்க ரகசியத்தை சொல்லாதீங்க. அவங்கள ஒரு நபர்னு மதிக்காதீங்க, ஒரு பாடம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்தினவனுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில இனி உனக்கு இடமே இல்லைன்னு காட்டுற அந்த முதிர்ச்சி தான். இதை எப்படி பிராக்டிக்கலா செய்யணும்? 1. இன்டர்னல் ரிலீஸ். மனசுக்குள்ள அவங்க மேல இருக்கிற வன்மத்தை விட்டுடுங்க. கோபம் குறையும் போதுதான் உங்க புத்தி தெளிவா வேலை செய்யும். 2. மென்டல் ஃபைல். அவங்க செஞ்ச தப்ப ஒரு டேட்டா மாதிரி சேமிச்சு வைங்க. மறுபடியும் அதே ஆள் ஒரு முகமூடியோட வரும்போது இந்த மெமரி உங்களை எச்சரிக்கும். 3. த டிஸ்டன்ஸ். அவங்கள மன்னித்த பிறகும் அவங்களுக்கும் உங்களுக்குமான தூரத்தை அதிகப்படுத்துங்க. மன்னிப்பு உண்டு, ஆனா மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள அனுமதி கிடையாது. இதுதான் சாணக்கிய தந்திரம்.
எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய அவமானம். உன்னோட துரோகம் என்னால மறக்க முடியாத ஒண்ணுன்னு உங்க மௌனத்துல உணர்த்துறது தான். மன்னிச்சிட்டீங்க, தூரமும் வச்சிட்டீங்க. ஆனா அவங்க மறுபடியும் உங்கள மிதிக்க வர்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பதான் உங்ககிட்ட ஒரு கவசம் இருக்கணும். அடுத்த ரகசியம், உங்க சுயமரியாதையை காப்பாற்றப் போகும் ஒரு ஆயுதம். எல்லைகளை வகுத்தல் மற்றும் நோ சொல்ல பழகுதல். த பவர் ஆஃப் பவுண்டரிஸ். நீங்க யாரையாவது மன்னிச்சு ஆனா மறக்காம இருக்கீங்களா? எஸ் நான் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரகசியத்துக்கு போலாமா? ரகசியம் 9. எல்லைகளை வகுத்தல். நண்பர்களே, ஏன் ஒருத்தரால உங்கள திரும்ப திரும்ப காயப்படுத்த முடியுது? ஏன் அவங்க உங்களை ஈஸியா அசிங்கப்படுத்திட்டு போறாங்க? ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க வேலி போடல. வேலி இல்லாத தோட்டத்துக்குள்ள யாரு வேணா வரலாம், எதை வேணா மிதிக்கலான்னு நீங்களே அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? அளவுக்கதிகமான இனிமை ஆபத்தானது. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படும். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறது தான் உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு வசதியா போயிடுச்சு. உங்களை நீங்களே தற்காத்துக்க கத்துக்கலனா இந்த உலகம் உங்கள ஒரு கால் மிதியடியா தான் பார்க்கும். உங்களை காயப்படுத்தினவங்க ஏன் கதற போறாங்க தெரியுமா? இதுவரைக்கும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருந்த நீங்க இப்போ இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்க போறீங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கும்போது அல்லது உங்களை சீண்டும்போது நீங்க முகம் சுழிக்காம ஆனா ரொம்ப உறுதியா, இதவிட நிறுத்திக்கோங்க, இதுக்கு மேல என் எல்லைக்குள்ள வராதீங்கன்னு ஒரு கோடு போடுவீங்க பாருங்க. அப்போ அவங்க முகம் விழுமே ஒரு வீழ்ச்சி. அதுதான் கெத்து. எல்லைகளை வகுக்கிறதுன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறதில்ல. உங்க நேரத்தையும் உங்க உழைப்பையும் உங்க உணர்ச்சிகளையும் யாருக்காக செலவு பண்ணணும்னு நீங்க முடிவு பண்றதுதான். நீங்க வேண்டான்னு சொல்லும்போது உங்க மதிப்பு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க அனுமதி இல்லாம உங்க நிழல கூட அவங்களால தொட முடியாது. இதை எப்படி செயல்படுத்தணும்? நம்பர் 1, பி அன்அவைலபிள். அவங்க கூப்பிட்ட உடனே ஓடாதீங்க. உங்க நேரம் விலைமதிப்பற்றதுன்னு அவங்களுக்கு உணர்த்துங்க. நம்பர் 2, ஸ்பீக் யோர் ட்ரூத். நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரா சொல்ல கத்துக்கோங்க. தயக்கம் வேண்டாம். நம்பர் 3, நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஒரு விஷயத்துக்கு நோன்னு சொல்லிட்டா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. நோ இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். உங்க எல்லைகளை நீங்க மதிச்சாதான் மத்தவங்க உங்கள மதிப்பாங்க. எல்லைகளை வகுத்துட்டீங்க. இப்போ நீங்க ஒரு கோட்டைக்குள்ள இருக்கீங்க. ஆனா இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இன்னும் வரல. சாணக்கியரோட 10வது ரகசியம். இதுதான் எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லானது. இந்த உலகத்தையே உங்க காலுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய, உங்களை ஒரு வெல்ல முடியாத மனிதனா மாற்றப் போகும் அந்த ரகசியம் என்ன? நோ சொல்ல நீங்க ரெடியா? ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கடைசி ரகசியத்தை இப்ப பாப்போம். ரகசியம் 10. உன்னத நிலையை அடைதல். தி அல்டிமேட் சுப்பீரியாரிட்டி. வணக்கம் நண்பர்களே, இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். இதோ சாணக்கியரின் 10வது ரகசியம். இது ஒரு தந்திரம் மட்டுமல்ல, இதுதான் ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சகட்ட வெற்றி. அதுதான் உன்னத நிலையை அடைதல். இவ்வளவு நேரம் நாம பார்த்த 9 ரகசியங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த 10வது விஷயம் உங்ககிட்ட இருந்தா, உங்கள காயப்படுத்தினவங்க கதற போறதில்ல. அவங்க உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்கள நோக்கி வீசின கல்லெல்லாம் இப்போ ஒரு படிக்கட்டா மாறி உங்கள ஒரு இமயமலை உச்சியில கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். அங்க இருந்து பார்த்தா உங்கள காயப்படுத்தினவங்க ஒரு சின்ன எறும்பு மாதிரி கூட தெரிய மாட்டாங்க. சாணக்கியர் சொல்றார், உன் மனதை நீ வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் இன்னும் பிறக்கவே இல்லை. உன்னத நிலைங்கிறது என்ன தெரியுமா? அவங்க திட்டுனா உங்களுக்கு கோபம் வராது. அவங்க புகழ்ந்தா உங்களுக்கு தலைக்கணம் வராது. அவங்க இருக்கிறதே உங்க மனசுல ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு காலத்துல அவங்க முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்த நீங்க இப்போ அவங்கள ஒரு பரிதாபமான ஜீவனா பார்க்க ஆரம்பிப்பீங்க. பாவம், இவன் இன்னும் அதே சின்னத்தனமான புத்தியோடவே இருக்கானேன்னு நீங்க நினைக்கிற அந்த நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட் சுப்பீரியாரிட்டி. நீங்க ஜெயிக்கணும்னு ஓடுறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிக்கும்போது உங்க எதிரி தானாவே அழிஞ்சு போவான். இதை எப்படி அடையணும்? 1, செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க நேரத்தை எதிரிய பத்தி யோசிக்க செலவிடாதீங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்குங்க, உடம்ப ஃபிட்டா வச்சுக்குங்க, நிறைய சம்பாதிங்க. 2, இமோஷனல் கண்ட்ரோல். உங்க ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்டயே இருக்கட்டும். யாரோ ஒருத்தர் அழுத்துற பட்டனுக்கு நீங்க குதிக்கக்கூடாது. 3, பர்பஸ் ட்ரிவன் லைஃப். உங்களுக்குன்னு ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுக்குங்க.
அந்த லட்சியம் முன்னாடி உங்களை காயப்படுத்தினவங்க ஒரு சின்ன தூசியா தெரியணும். நீங்க உயரும்போது உங்களை காயப்படுத்தியவர்களின் அகங்காரம் தானாகவே சுக்குநூறா உடையும். நண்பர்களே, உங்களை காயப்படுத்தியவர்களை கதற விடுவது என்பது அவங்களுக்கு தீங்கு செய்யறது கிடையாது. அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உன்னதமான மனிதனா நீங்க வாழ்ந்து காட்டுறதுதான். இந்த 10 ரகசியங்கள்ல உங்க வாழ்க்கைய மாற்றப் போற அந்த ஒரு ரகசியம் எது? அதை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெம்ப கொடுத்திருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 10 சாணக்கிய தந்திரங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல. இது உங்களை சுற்றி நீங்களே எழுப்பிக்க வேண்டிய ஒரு இரும்பு கோட்டை. இன்னைக்கு வரைக்கும் உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்றுக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்க மனசை ரணமாக்கியிருக்கலாம். ஆனா இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கண்ல கண்ணீர் இருக்கக்கூடாது, ஒரு தெளிவு இருக்கணும். அவங்க உங்களை வீழ்த்த நினைச்ச அதே இடத்துல தான் நீங்க ஒரு ஆலமரமா கிளை விட்டு எழப்போறீங்க. அவங்க வீசின கல்லெல்லாம் இப்ப உங்க வெற்றி கோட்டையோட அஸ்திவாரமா மாறிடுச்சு. நினைவில் வச்சுக்கோங்க, பழி வாங்குறதுன்னா மத்தவங்கள காயப்படுத்துறதில்ல. உங்களை காயப்படுத்தினவங்க இவரை போய் தப்பா பேசிட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டுறது தான். இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வலியெல்லாம் ஒரு சக்தியா மாறட்டும். உங்க மௌனம் ஒரு ஆயுதமா மாறட்டும். உங்க வெற்றி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கட்டும். இந்த 10 ரகசியங்கள்ல எந்த ரகசியம் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் கஷ்டத்துல இருக்கிற இன்னொரு நண்பருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில இன்னும் நிறைய பாடங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு. அது அத்தனையையும் சாணக்கியர் போன்ற அறிஞர்களின் கண்ணோட்டத்திலிருந்து நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருந்தா மறக்காம லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கலங்காதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு சிங்கமா கர்ஜிச்சு வாழ்ந்து காட்டுங்க. இது உங்கள் லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். நன்றி, வணக்கம்.